காலி மைதானத்தில் புதைக்கப்பட்ட மாணவி சடலம். யார் அந்த மாணவி என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீசார். அடுத்தடுத்த விசாரணையில் கொலை செய்யப்பட்ட மாணவியையும் கொலையாளி யார் என்பதையும் கண்டுபிடித்த அதிகாரிகள் +2 படித்து வந்த மாணவியை கொடூரமாக கொலை செய்து குழி தோண்டி புதைத்த ஆர்மியினர். மாணவியை துடிதுடிக்க கொன்றதற்கு என்ன காரணம்? நடுநடுங்க வைத்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? தேதி இரவு நேரம். ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காலி கிரவுண்ட்ல இருந்து தெரு நாய்களோட சத்தம் அதிகமா கேட்டிருக்கு. அங்கிருந்த சில பேரு அந்த நாய்களை விரட்டி விட்டுருக்காங்க. ஆனாலும் அந்த நாய்கள் அங்கிருந்து நகராம கிரவுண்ட்லயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்திருக்குங்க. விரட்டினாலும் மறுபடியும் கிரவுண்டுக்கே வந்து நாய்கள் குறைச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படி என்ன அங்க இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சில பேரு கிரவுண்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ அங்கிருந்த மணலை தோண்டியபடியே நாய்கள் குறைச்சுக்கிட்டு இருக்க குழிக்குள்ள இருந்து ஒரு சிறுமியோட கைப்பகுதி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கைப்பகுதியை பார்த்ததும் கொலை நடுங்கி போனவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் அங்கிருந்த நாய்களை விரட்டி விட்டுட்டு குழிய தோண்டி பார்த்தப்ப சிறுமி ஒருத்தவங்க புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துச்சு. சிறுமியோட கழுத்து துப்பட்டாவால இறுக்கியபடியும் முதுகு பகுதி கத்தியால குத்தி கிழிச்சபடியும் இருந்ததை பார்த்த போலீஸ்காரங்க இது கொலைதான்னு முடிவு பண்ணாங்க. அடுத்து சிறுமியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச காவலர்கள் அந்த சிறுமி யாரு, அவங்களை இப்படி கொடூரமா கொலை செஞ்சு குழி தோண்டி புதைச்சது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்கினாங்க. சிறுமி புதைக்கப்பட்ட இடத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு போலீஸ்காரங்க சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிறுமி புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து 2 மீட்டர் தூரத்துல ஒரு ஸ்கூல் பையும் செருப்புகளும் காவலர்கள் கண்ணுல சிக்கி இருக்கு. அது ரெண்டத்தையும் கைப்பற்றின காவலர்கள் அந்த ஸ்கூல் பைய திறந்து பார்த்திருக்காங்க. அப்ப ஒரு நோட்டோட பை சைட்ல போன் நம்பர் 1 எழுதி இருந்ததை பார்த்திருக்காங்க. அந்த நம்பருக்கு போன் பண்ணப்ப நாட் ரீச்சபிள்னே வந்திருக்கு. அடுத்த கட்டமா சிறுமிய காணோம்னு சொல்லி மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணப்ப நவம்பர் 10 கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்துல ஸ்கூல் போன தன்னோட 17 வயசு மகளை காணோம்னு ஒரு அம்மா புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்துச்சு. ஒருவேளை இந்த சிறுமிதான் காணாம போன சிறுமியா இருப்பாங்களோங்கிற சந்தேகத்துல மகளை காணோம்னு புகார் கொடுத்தவங்களை நேர்ல வர வச்சு சிறுமியோட சடலத்தை காட்டி இருக்காங்க. அப்போதான் அது காணாம போன சிறுமி அப்படிங்கிறது உறுதியாச்சு. அதுக்கப்புறம் பள்ளி மாணவிய யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிறுமியோட நோட்ல எழுதப்பட்டிருந்த நம்பரை வச்சு விசாரணைய நகர்த்தினாங்க. அந்த நம்பர் யார் பேர்ல இருக்கு, கரண்டா எங்க இருக்குன்னு செக் பண்ணாங்க. அப்ப அந்த நம்பர் திலீப்ங்கிற பேர்ல பதிவாகி இருந்ததும் கரண்டா அந்த நம்பர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ்ல இருக்கிறதும் தெரிய வந்துச்சு. அந்த நம்பரை ட்ராக் பண்ண போலீஸ் திலீப்ங்கிற இளைஞனை ரவுண்டு கட்டி இருக்காங்க. முதல்ல போலீஸ்காரங்களை பார்த்ததும் பம்புன திலீப் என்ன விஷயம், எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்டு இருக்கான். ஒரு மர்டர் கேஸ்ல உங்க மேல சந்தேகம் இருக்கு, அது சம்பந்தமா தான் தேடி வந்திருக்கோம்னு காவலர்கள் சொல்லி இருக்காங்க. அதுக்கு திலீப், நான் யார் தெரியுமா, ராணுவத்துல வேலை பார்க்கறேன், என்கிட்டயே வந்து மர்டர் கேஸ் அது இதுன்னு சொல்றீங்க, முதல்ல இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட எகிரி இருக்கா. ஆனா திலீப் மேல காவலர்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால அவங்க கிட்ட விசாரிக்க வேண்டிய ஸ்டைல்ல விசாரிச்சாங்க. போலீஸ்காரங்களோட அடிய தாங்க முடியாம கதறின திலீப், நான் தான் சிறுமிய கொலை செஞ்சேன்னு ஒண்ணு விடாம சொல்லி இருக்கா. பதினேழு வயசு மாணவிக்கு பிரயாக்ராஜ் தான் சொந்த ஊரு. இவங்களுக்கு ராணுவத்துல உள்ள நபரைத்தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவும் ஆசையும். இதுக்கு நடுவுல தான் மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா அதே ஊரை சேர்ந்த 26 வயசான திலீப் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல திலீப் கிட்ட ஃப்ரெண்டா பேசின மாணவிக்கு திலீப் ராணுவத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு தெரிஞ்சதும் அவன் மேல லவ் வந்திருக்கு. அப்ப தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் சிங்கிள் தான் சொல்லி இருக்கான் திலீப்.
அவன் சொன்ன எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பின மாணவி ஒரு கட்டத்துல அவனை உயிருக்கு உயிரா விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரு சில ஆண்டுகளா காதலிச்சிருக்காங்க. அப்ப பார்க்கு, பீச்சு, தியேட்டர்னு பல இடங்களுக்கு ஒன்னா போய் பல நேரங்கள்ல எல்லை மீறி பழகினதாவும் சொல்லப்படுது. 2 பேரும் ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் திலீப்புக்கு ஏற்கனவே வேறொரு பெண்ணோட நிச்சயதார்த்தம் ஆகிருச்சு அப்படிங்கிற விஷயமே மாணவிக்கு தெரிய வந்திருக்கு. நிச்சயதார்த்தம் ஆனதை மறைச்சு என்ன ஏமாத்திட்டியே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்படி மோசம் பண்ணிட்டியேன்னு திலீப் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க மாணவி. அது மட்டும் இல்லாம என்னைய உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா நடந்ததை எல்லார்கிட்டையும் முக்கியமா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உள்ள தூக்கி வச்சு எல்லார் முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு கோவத்துல கொந்தளிச்சிருக்காங்க. தன்னால முடிஞ்ச அளவுக்கு மாணவியை சமாதானப்படுத்த பார்த்திருக்கான் திலீப். ஆனா மாணவி உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி திலீப்பை வற்புறுத்தி இருக்காங்க. அதனால மாணவிய கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணி இருக்கான் திலீப்.